அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக கூட்டணியில் 84 தொகுதிகளை கேட்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சிக்கு உள்ளான எடப்பாடி அன்கோ. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு 18% வாக்கு வங்கி இருக்கிறது, எனவே எங்களுக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஏற்கனவே கேட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 30 தொகுதிகளுக்கு மேல் ஒரு தொகுதியை கூட விட்டுக் கொடுக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கு பாதிக்கு பாதி தொகுதியை விட்டுக் கொடுக்க கூட்டணி அமைக்கவில்லை. இந்தியாவில் என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக நீங்கள் இருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் நானே தலைவர் என்பது போன்று அதை அமித்ஷாவை வைத்து பேச வைத்திருந்தார். கூட்டணி உருவாகிவிட்டது. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. அமமுக என்டிஏ கூட்டணியில் தான் உள்ளோம், அமமுக ஓபிஎஸ் அணி போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் தான் உள்ளோம் என அவர்கள் கூறினாலும் அதிமுகவின் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அவர்கள் எங்கள் கூட்டணியில் இல்லை என கூறி வருகிறார்கள். இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தாங்கள் யாரோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்காமல் இருந்து வருகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கணக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காரணம், ஓபிஎஸ், டிடிவி தினகரனை அதிமுக தங்கள் கூட்டணிக்குள் அனுமதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் சேர்த்து இவர்கள் அதிக தொகுதிகளை பெற்று அந்த தொகுதியில் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் பிரித்து கொடுக்க நினைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகள் இதுவரையிலும் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அப்பொழுது அதிமுக கூட்டணியில் இவர்களுக்கும் ஒதுக்கவில்லை என்றால் நாம் தான் பெற்று வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாஜக இவ்வளவு தொகுதிகளை கேட்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் கூறுகிறார். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ 90 தொகுதிகளை உங்களுக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட முடியும், நாங்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும், 90 தொகுதிகளை உங்களுக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் கூட்டணி ஆட்சிதான் அமையும், அது ஒருபோதும் நடைபெறாது, நாங்கள் வழங்கக்கூடிய தொகுதியில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 தொகுதிகளே அதிகம், இருப்பினும் 30 தொகுதிகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட உங்களுக்கு விட்டுத்தர நாங்கள் தயாராக இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டவட்டமாக அறிவித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோ எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது என்ன கூறினாலும் சரி, அமித்ஷா வந்தால் அமித்ஷா கூறுவதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டும், நாங்கள் கேட்கின்ற தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கியே ஆக வேண்டும் என்று கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. நாளை அமித்ஷா தமிழகத்தில் மதுரை வரவுள்ளார். அங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு கூட்டணி கட்சிகள் தொடர்பான விவாதத்தில் பங்கெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அப்பொழுது என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிமுக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, ஓபிஎஸ் அணி போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் போக விஜய் போன்றவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் சென்று கலந்து கொள்வார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது. ஏற்கனவே கூட்டணியை அறிவிக்க அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோதே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்தியா முழுவதும் அரசியல் சாணக்கியராக அறியப்படக்கூடிய அமித்ஷா தமிழகத்தில் அவரது ஃபார்முலா பலிக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அவர் சொல்வதுதான் சட்டம், அவர் கூறுவதை அப்படியே அந்த மாநில கட்சிகள் கேட்டும் வந்துள்ளார்கள். ஆனால் தமிழகத்திற்கு அவர் வருகிறார், அனைவரும் வாருங்கள் என அண்ணாமலையின் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் கூட ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட செல்லவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஜி.கே. வாசன் மட்டுமே சென்றிருந்தார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக என எவருமே கண்டுகொள்ளவில்லை. இதுவே அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய பேரடியாக இருந்தது. இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் தமிழகம் வரவுள்ளார். அப்போது கூட்டணி தொடர்பான அனைத்து விவாதங்களையும் முடித்துவிட வேண்டும். 3 மாதத்திற்குள் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதையும் விவாதித்து கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேர்தல் பணியை மிக வேகமாக செய்ய முடியும், மேலும் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். இறுதி வரையிலும் இழுத்தடித்துக் கொண்டிருந்தால் அது சரிவராது என்றும், மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்றவர்களும் மிக விரைவில் வந்து கூட்டணிக்குள் இணைய வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கேட்கும் தொகுதிகளை கண்டிப்பாக வழங்காது என்றே கூறப்பட்டு வருகிறது. நன்றி.